எப்படி இருக்க ஜானு? நல்லா இருக்குடா அலெக்ஸு. நாளைக்கு ஸ்கூலு காலேஜெலாம் லீவுடா. டேய் ஆமாடா, எங்கன்னா போகலாமாடா? ஆமாடா, நிறைய பேர் சொல்கிறாங்கடா ஏசப்பா வந்து பெத்லஹேமில் பிறந்திருக்காங்க. நம்ம நிறையா கிஃப்ட்லாம் எடுத்துன்னு போய் நாளைக்கு ஏசப்பா பார்க்க போகலாமாடா? போகலாம்டா. டேய் நீ வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துரு, காசு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துடுறா. ஓகேடா, நாளைக்கு 10 o'clock மீட் பண்ண. பாய்டா. பாய். போகலாமாடா? போகலாம்டா. டேய் அட்ரஸ்ரா. ஷூ சரி, யாருன்னா வருவாங்க, அவங்கள்ட்ட கேட்டு போய்க்கலாம். சரி வா. டேய் ஒரு அண்ணா வராங்கடா. டேய் அண்ணா. என்ன பெத்லஹேம் ஏசு போட்டோட பெத்லஹேம் எப்படிண்ணா போகணும்? அப்படியே நேராக போய் லெஃப்ட் எடுத்து அப்படியே நேராக போகணும். என்ன அது முட்டு சந்துண்ணே? அப்படியே நேராக போய் ரைட் எடுத்து அப்படியே நேராக அது போகணும். லெஃப்ட்டு. சரிப்பா, ரொம்ப இழைச்சிட்டிங்க, பார்த்து போங்க, வெயில் வேற ரொம்ப அடிக்குது. டேய் சரியான கண்ணு தெரியாதவன்ட்ட போய் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம்டா. ஷோ சரி வா நடப்போம். இவ்வளோ நேரமாக டைம் சொல்கிறேன். டேய் ஒரு அண்ணா வராங்கடா. டேய் இங்கே இயேசு பிறந்த இடம் பெத்லகேம் எங்கண்ணா? வெத்தலாம் போட மாட்டோம்பா. வெத்தலை இல்லை, பெத்லகேம். வெத்தலாம் போட மாட்டோம்பா. இயேசு பிறந்த இடம் பெத்லகேம். ஓ ராமசாமியா? நல்ல மனுஷன் பா இறந்துட்டு. ராமசாமி வீடு இல்லைண்ணே, ஏசு போட்டோட பெத்லஹேம்ண்ணே. ஓ முனுசாமி வீடா? நேரா போய் லெஃப்ட் திருந்தா போப்பா. ஷோ பார்த்து போங்கப்பா. டேய் அவன் காது சரியான கேட்கல. காது கேட்க செவிடன்டா அவன். மறுபடியும் டைம் வேஸ்ட் பண்ணிக்கினே இருக்கிறோம். வந்த 2 பேர் வைத்தியக்காரன் என்ன ஐய் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். இது எத்தனைண்ணா? ஒன்றுப்பா கேட்குதுப்பா, கத்தாத காது கேட்குது. அண்ணா இங்கே இயேசு பிறந்த இடம் பெத்லகேம் எங்கண்ணா? ஏசு போன்ற பெத்தலகேமா? இரு யோசிச்சு சொல்கிறேன். சரி வாங்கப்பா போகலாம், வழி தெரியும். தம்பி ரொம்ப நேரம் பேக் மாட்டினிக்கிறீங்க நினச்சிக்கிறேன். உங்கள் பேக் கொஞ்சம் தாங்க. வேணாண்ணா, கொஞ்சம் தம்பி நான் பத்திரமா வச்சுப்பேன். பார்த்தா வேணாண்ணா விடுங்க. இல்லைப்பா பத்திரமா வச்சுப்பேன், உங்களுக்கு வெயிட்டாக இருக்கும்ல. சரி இந்தாங்கண்ணா. தம்பி நாங்கள் ஓரமாக ரெஸ்ட் எடுங்க, நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். சரிண்ணா. டேய் ஒரு நல்ல மனுஷன்டா, சீக்கிரமா அங்கே போயிடணும்டா. வா. டேய் எங்கடா ஆகணா? டேய் அவன் திருடன்டா. ஷூ டேய் அதில் தான்டா ஸ்நாக்ஸ் இருக்கு. ஸ்நாக்ஸ் முக்கியமா உனக்கு? காசு போயிடுச்சுடா அதில். என்னடா பண்ணுது? ஷூ சரி யாருன்னா வரும். ஃபஸ்ட்டு கண்ணுக்கு தெரியாதவன் வந்தான், காது கேட்காதவன் வந்தான், திருடன் வந்தான், தூக்கின்னு போயிட்டான்டா. தான் முடிஞ்சிச்சு போ. என்ன பண்ணுறது இப்போ? காசு கூட இல்லை இப்போ நம்ம வீட்டுக்கு போது கூட காசு இல்லைடா. யாரா வருவாங்க? டேய் ஒரு அண்ணன் வராங்க. இன்னொரு அண்ணன் வராங்கடா. டேய் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோண்டா. நான் இது என்ன ஒன்றுப்பா ஆன் பண்ணுங்க. ஒன்றுப்பா. அண்ணே ஏன்ப்பா கத்துற? எனக்கு நல்லா காது கேட்குது. அண்ணா இங்கே இயேசு பிறந்த இடம் பெத்லகேம் எங்கண்ணா? பெத்லஹேமுக்கு நீங்கள் ஏன்ப்பா போகணும்? நிறைய பேர் சொல்கிறாங்க ஏசப்பா அங்கே பிறந்திருக்காருன்னு, அதுக்கு தான் நான் போகிறேன். அவர் பிறந்து 2000 வருஷத்துக்கு மேலே ஆகுதுப்பா. அவர் அங்கே இல்லையே. 2000 வருஷம் ஆகுதா? ஆமாம். நாங்கள் எப்படி அவரை பார்க்குது? அவர் உங்கள் உள்ளத்தில் தான்ப்பா இருக்கிறாரு. ஏன் உள்ளத்துலையா? உன் உள்ளத்தில் இவங்க எல்லார் உள்ளத்திலும் இருக்கிறாரு. ஏசப்பாவை யார் யாரெல்லாம் முழு மனதோட விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க எல்லார் மனசுலேயும் ஏசப்பா வருவாருப்பா. அவர் இந்த பூமியில் வாழும்போது பல பேருக்கு நன்மைகள் செஞ்சுருக்காரு, பல பேருக்கு அன்பாக இருந்திருக்காரு, எல்லார்ட்டையும் அன்பாகவும் எல்லாருக்கும் நற்கிரியைகளையும் செஞ்சுருக்காரு. அவர் நமக்காக பிறந்தார், நம்ம பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு நம்ம மீறுதலுக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி நமக்காக மரித்து நமக்காக 3ஆம் நாளில் உயிரோடு இருந்து இப்போ பரலோகத்தில் ராஜாவாக இருக்கிறாரு. என்ன சொல்கிறீங்க? பரலோகத்தில் இருக்கிறாரா? ஆமாப்பா, இப்போ பரலோகத்துலேருந்து மீண்டும் நமக்காக வருவார். அவரை தேடி நீங்கள் போக தேவையில்லை, அவர் உங்களை தேடி வருவார். இது மாதிரி தான் எத்தனையோ பேர் ஏசப்பா எங்கன்னு எங்கெங்கேயோ தேடின்னு இருக்கிறாங்க. இருளில் இருக்கிற ஜனத்துக்கு வெளிச்சம் எங்கே இருக்குன்னு தெரியல. அந்த மாதிரி ஜனத்துக்கு நீங்களாம் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கப்பா. தாங்க இந்த டாக்ஸ் எடுத்துன்னு போய் எல்லாருக்கும் சொல்லுங்கள்.
நீங்கள் அறிஞ்ச இயேசுவை எல்லாருக்கும் அறிவிங்க. எல்லாருக்கும் கிறிஸ்து பிறந்த நற்செய்தியும் அவர் மீண்டும் ராஜாவாக வருவார்ன்ற நற்செய்தியும் எல்லாருக்கும் சொல்லுங்கப்பா. நான் கிறிஸ்மஸை நல்லா கொண்டாடுங்க. நீங்கள் செலவுக்கு காசு இல்லைன்னு சொன்னீங்கல்ல, தாங்க கொஞ்சம் காசை வச்சுக்கோங்க. நல்லா கிறிஸ்மஸை கொண்டாடுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்ண்ணே. ஏய் டேய் இந்த வாழ்த்திட மரியின் மடியில் மாலகர் பிறந்தாரே. வயல்வெளி மாந்தர் மகிழ்ச்சியின் செய்தி கேட்டு மகிழ்ந்தனரே. வார்த்தூதர் வாழ்த்திட மரியின் மடியில் பாலகர் பிறந்தாரே. வயல்வெளி மாந்தர் மகிழ்ச்சியின் செய்தி கேட்டு மகிழ்ந்தனரே. உலகிற்கும் செல்வோமே, மகிழ்ச்சியை விதைப்போமே, அன்பினை பகிர்வோமே, பகைமையை வெல்வோமே. தேவன் தரும் மீட்பை எண்ணினாலும் மகிழ்வோம். பாரில் பேதம் ஏதுமின்றி ஒன்றாய் வாழுவோம். இம்மானுவேல், இம்மானுவேல், கடவுள் நம்மோடு. பாலகனாய் நம்மில் வந்தார், அல்லேலூயா பாடுவோம். ஏழைகள் வாழ்வில் ஏற்றம் வழங்கிட இறைமகன் பிறந்தாரே.